வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். மிஸ்டர் எக்ஸ் நம்ம ஆர்யா தலை நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். காலையில் படத்துக்கு போனேன். 2.5 மணி நேரம் உள்ள ஆக்ஷன் படமாச்சுல. உள்ள ஆளுங்க கொண்டாங்களோ இல்லையோ, 2.5 மணி என்னை போட்டு கொண்டானாங்க. பத்து ஸ்டோரி எல்லா படத்துலையும் வர மாதிரி தான். வில்லன் ஒருத்தருப்பான், பேக் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நன்மையை செஞ்சாலும் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. இந்த உலகம் ரொம்ப கெட்டதுன்னு சொல்லி நினச்சிக்க ஒரு வில்லன் வந்துட்டு அவங்க பேக் ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இந்த உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த நிறைய பேர் இந்தியில் பத்தான் பத்தை பார்த்துருப்பீங்களே, அந்த பத்தோடைய பேக் ஸ்டோரி தான் அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது வில்லனுக்கும். ஸோ வில்லனோட பேக் ஸ்டோரி நல்லா இருக்குது சொல்லப்போனால். அதாவது நீங்கள் எதுக்கு வில்லனாக மாறினேன், சரி, அதாவது எதுக்கு வில்லன் மாறினா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொல்லி பேக் ஸ்டோரி நல்லா வச்சுருந்தாங்க. ஓகே தான். 10 ஸ்டோரியும் பார்த்தா அதே தான். வில்லனாக இருக்கான், அவன் வந்து நாட்டுக்கு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், அதுக்கு ஹீரோ தடுக்கலாம். சிம்பிள் பேசிக் கான்செப்ட் உள்ள புகுத்திட்டாங்க. சிம்பிள் இந்த பத்தாம் கான்செப்ட் தான், எதுவும் கிடையாது. பத்தாம் அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் பத்தாம் கதையே தான் இது. அந்த கதையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏஜென்ட் தான், அதே மாதிரி கதை தான். அந்த பத்தாம் கதை அப்படியே தூக்கி புகுத்திட்டாங்க. ஸோ கதை பேசிக் தான். ஸ்க்ரீன் பிளே சொத்தம் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக். சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிளே ஒன்றும் கிடையாது. அதாவது பெரிய ரா படம், ஏஜென்ட் படம் சொல்கிறதுக்கு 4 செவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இது படம். அதாவது உலகத்தையே காப்பாற்ற உலகம்னா இந்தியா வச்சுக்கலாம். ஒரு இந்தியாவே காப்பாற்ற போகிற ரா படம்னா அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைச்சிருக்கணும். சரி, பட்ஜெட் கம்மி தான், ஒத்துக்கிறேன். 40 கோடி நான் நெட்டில் பார்த்தாலும் 40 கோடி 50 கோடி போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம பட்ஜெட் கம்மி தான். இருந்தாலும் அதுக்குன்னு சார் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கதையை ட்விஸ்ட் பண்ணி லோக்கலாச்சு வச்சுருக்கலாம். எதுக்கு பட்ஜெட் கம்மியான, எதுக்கு இந்திய லெவலில் பெரிய டெரரிஸ்ட் படம் எடுத்து அது 4 சவுத் அந்த அவங்க எடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது, ஏமா இது இந்தியாவுக்குள்ளே நடக்குதா, இல்லை தமிழ்நாடுக்குள்ளே நடக்குதா, இல்லை ஒரு ஊருக்குள்ளே நடக்குதான்ற மாதிரி எல்லா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக 4 சவுத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. 4 சவுத்துக்குள்ளே எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்களேன்னு தெரியல. எது கேட்டாலும் வீட்டாக காட்டாங்க. அது ஒரு பெரிய தமிழ்நாட்டையே காப்பாற்ற ரா படம் இருந்தாலும் எந்த ஒரு ஃபீலும் கொடுக்கல. ஸ்டோரியும் வீக்கு. வில்லனோடய அந்த பேக் செட் ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீரோவுக்கும் சொல்லி ஸ்டோரி ஒன்று வைக்கிறானுங்க. எனக்கு டவுட்டு, ஹீரோக்கும் பேக் ஸ்டோரி வச்சா ஹீரோ உங்கள் அப்பா மேலே கோவப்படுவான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா கோவமாக இருப்பார், அவங்க அப்பா கோவலை பயந்து போயிட்டாரு, விட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த நம்ம மேட்சத்தில் பேக் ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டோரி இதுக்கு எப்போ சொல்லியிருக்கணும்னா, ஸ்டார்டிங்கில் சொன்னால் தான் அப்போ ஹீரோவுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கான், அவனுடைய பேக் ஸ்டோரி எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் தெரியும். அதாவது ஹீரோக்கு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க, ஒத்துக்கலாம். பேக் ஸ்டோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோட கோபத்தை நியாயப்படுத்த பார்த்தாங்க, ஓகே தான். ஆனால் நீங்கள் எப்போமா சொல்லியிருக்கணும், சொல்லவே ஸ்டார்டிங் சொல்லியிருக்கணும். அது தூக்கிட்டு போய் கடையில் எங்கேயோ நல்லா புகுத்திட்டு அது ஓகே, இதெல்லாம் தேவையே இல்லை நம்ம கதையில். அதாவது ஹீரோ கோவத்தை பற்றி நமக்கு அக்கறையே தேவையில்லை, நீ கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறான்ற மாதிரி மெயின் செட் இருக்கும். அப்பவும் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு எப்போ கதை தேவையோ அப்பவும் சொல்லலை. நம்ம அந்த கதையை மாதிரி கதையில், அதாவது பேக் சைடு மாதிரி நம்ம இப்போ கதையில் மிங்கிற வந்த அந்த மிஷின்ஸை நோக்கி போகும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க ஹீரோ அப்பா இந்த மாதிரி தியாகம் பண்ண வந்த மாதிரி ஹீரோ. நான் யோசிக்கிறேன், ஏம்மா அந்த கதை முடிஞ்சு போய் இப்போ மிஷினுக்கே வந்தாம்மா, இப்போ சொன்னாமா சொல்லி பேசணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹீரோட பேக் ஸ்டோரி வீக்காக, அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே பேக் ஸ்டோரியை விட ஸ்க்ரீன் பிளே வச்சு தன்மைன்றது ரொம்ப வஸ்ட்டு. ஆரியோட ஆக்டிங் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆரியோக்கு பெருசாக ஆக்டிங்கே பண்ண வரல. சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று வைப்பானுங்க, அந்த இடத்துல அவன் சென்டிமெண்ட்டாகவே நடந்துக்க மாட்டான். அதாவது ஒரு பாசம்னு ஒன்று இருந்தால் கொஞ்சமாச்சு, அதாவது நீ பாசமாக இருக்காமல் நடிக்கிற தெரியுது, பாசமாக இருக்காமல் நடிக்கிறதான். ஆனால் நடிப்பை கூட நம்புற மாதிரி நடிக்காமல், அந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கூட நமக்கு என்கேஜ் பண்ணாமல் ஒரு ஃபேக்கான நடிப்பா, இல்லை அந்த பெருசாக உங்களுக்கு டேரக்ட் சொல்லிட்டேன்னு தெரியல, அந்த மாதிரி நடிக்கிறது சொல்லி ஆக்டிங் ஆக்டிங் வரல, எதுவும் சுத்தமாக ஆக்டிங்கே இல்லை. ட்விஸ்ட் இந்த படத்தில் மேஜராக ப்ளஸ்ன்னு சொல்கிறேன்னா வில்லனோட பேக் ஸ்டோரி. செகண்டு ட்விஸ்ட்னு தோணுச்சுன்னு இருக்குல்ல, அது அங்கங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நான் படமாக அந்த ஃப்ளோ பார்க்கும்போது நம்ம பெஸ்ட்டாக ஆரியா படம் பெருசாக எதுவும் பார்க்க மாட்டோம். நான் எதிர்பார்க்க போகிறேன், ஏன்னா எப்பயும் ஆரியா படம் டேரக்டும் பெருசாக பாராட்டு இல்லை. ஸோ நானும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக படமாக பார்க்கலாம் போனேன். ஸோ சின்ன சின்ன விஷயன்ஸும் நல்லா கரெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா வாய்ப்பு இல்லை.
மேபி கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனதால எனக்கு பிரச்சனை ட்விஷன்ஸ் வந்து லைட்டாக 1-2 மட்டும் கனெக்ட் ஆச்சுப்பா. எல்லா ட்விஷன்ஸ் வந்து கிடையாது. 1-2 மட்டும் கனெக்ட் ஆச்சு. ஒவ்வொரு ட்விஷன்ஸும் நல்லா இருக்குது. இதோட பேக் ஸ்டோரி நல்லா இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது இந்த படத்தில். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, செகண்ட் ஸ்டோரி அமைச்ச விதம், தேர்டு பர்ஃபார்மன்ஸு. யாருக்கும் பர்ஃபார்ம் பண்ண வரல. ஒருத்தரை மட்டும் தனியாக சுவைக்கலாம்னு நினைக்கிறேன். மஞ்சு வாரியர். அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய என்ட்ரி, அவங்களுடைய சீன்ஸை மட்டும் கொஞ்சம் தனியாக துண்டா தெரியும். அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வேட்டையன் படத்துலேயே அவங்க கன்னை வச்சு நல்லா டீல் வேட்டையன் படத்துலேயும் அப்போ என்னது துணிவு படத்துலேயே அவங்க ஓரளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த சீன்ஸும் வந்து நல்லா இருக்குது. மற்றபடி ஹீரோவுக்கும் சரி வெயிட்டேஜ் இல்லை, வில்லனுக்கும் வெயிட்டேஜ் இல்லை, எவனுக்குமே வெயிட்டேஜ் இல்லை. வெயிட்டேஜ்ன்றது சுத்தமாக இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் வரும்போது ஒரு இடத்துல மொத்தம் சினிமாட்டோகிராஃபி ஹீரோவுக்கு வில்லன் நடக்கும். அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபி சொல்லணும், உங்களுக்கே தெரியும் இல்லை, கேமரா மேலேயும் கீழே 4 பக்கமும் அவங்க அதிக சண்டை போடும்போது மாற்றி மாற்றி சர்க்கிளமாக சுற்றுவாங்கள்ல, அதே கேமராங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. அதை மட்டும் டேரக்டர் பார்க்கலாம்ப்பா, ஒரு இடத்துல மட்டும் வச்சுருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் ஃப்ளாஸ் அப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஃபைட் சீன்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லை எனக்கு. போய் படம் தான் பார்த்தோம்னு டவுட் ஆகிற அளவுக்கு எனக்கு அந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே மாற்றினாங்க. ஸோ படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சுத்தம் வேஸ்ட். நல்லாவே இல்லை படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுக்குமே உதவலை. இன்னொன்று லாஜிக்கல் எரர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா பசங்களுக்கே தெரியும், ஒரு டயரில் ஏதாவது ஷார்ப்பான ஆச்சு குத்திக்கிச்சேன்னா அதை திரும்ப உள்ள இருக்க தவிர அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வெளில இழுத்தாதான் டயரில் காற்றே வெளில வரும். அதை விட்டு குத்திட்டு அப்படியே விட்டா எழுதி 2-3 கிலோமீட்டர் அந்த குத்துற டயரில் அப்படியே ஓட்டலாமே. அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் கூட படத்தில் அவங்க வைக்கல. ஓப்பன் சின்ன ஸ்பாயிலர் சொல்லிடுறேன். படத்தில் ஒரு சீனில் அவங்க டயரை குத்துவாங்க, எதுக்கும் டயரை குத்தனீங்க இல்லையா, வெளில எடுத்தாலும் உலக காற்று வெளில வரும், இல்லை வெளில வரும், அவங்க ஓட்டும்போது லைட்டாக வெளில வரும், அதுக்குள்ளே அவங்க சேஸ் பண்ணலாம். அந்த ஒரு லாஜிக் திங்கிங் கூட உங்களுக்கு இல்லை. செகண்ட் ஒன் எங்கள் படத்தில் எங்களுக்கு புரியாது என்னென்னா, எதுக்கு சும்மா கன் எடுத்து போய் மூஞ்சி அது மாதிரி நேர்த்தாங்க. கன் இருக்குல்ல, குறி வைக்க தெரியல, தூரத்தில் சுட வேண்டானே, தூரத்துலேருந்தோ இல்லை ஜன்னல் வழியாருந்தோ அவங்கள்ட்ட ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி சுட வேண்டானே. எதுக்கு சும்மா கன் எடுத்து போய் மூஞ்சி நேர்த்தது. அவன் கையில் அடிப்பான், அவன் அடிவாங்க கீழே வந்துடுது. செகண்ட் வந்து ஷூட்டிங் சீக்வன்ஸ் 4-5 பேர் சேர்ந்து ஷூட்டிங் சீக்வன்ஸ் பண்ணுறாங்கன்னா கவரிங் எடுத்து குறி பார்த்து அடிக்கணும். எல்லாம் என்ன சுடுங்க, எப்படி கிடையாது, நான் நின்று நிற்பேன், யாரும் சுட மாட்டாங்க, அப்படி சுட மாட்டாங்க, யாரும் சுடக்கூடாது, சும்மா கண்ணு நேரத்துனா நான் சுடுவேன். அந்த மாதிரி இல்லை, ஓப்பனாக அதாவது கார் சீக்வன்ஸ் வரும், ஃபைட் சீக்வன்ஸ் வரும், ஷூட்டிங் சீக்வன்ஸு. அதில் யாராக இருந்தாலும் கார் டோர் ஓப்பன் பண்ணியோ இல்லை காருக்கு பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் இருந்தோ ஏதோ கவரிங் எடுத்து சுடுவாங்க. இல்லை, நான் ஓப்பனாக நிற்பேன், எல்லாம் கிட்ட வாங்க, நான் மெட்டு புத்து வச்சுட்டு இருக்கேன். இது இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு கண்ணே ஓகே தான், போதும், ஒரு கண்ணை வச்சு நல்ல பேர் கொள்ளலாம். ஆனால் இவர் என்ன பண்ணா 2 கண்ணை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்லுவார். என்னையா இதுக்கு சிரிப்பாக இருக்குது, 2 கண்ணை வச்சு ஒருத்தரை சொல்கிறதுக்கு நீ ஒரு கண்ணை வச்சு சொல்லலாம் இல்லை, எதுக்கு 2 கண்ணு ஒன்று தேவை. ஃபைட் சீன்ஸ் ரொம்ப வஸ்ட்டு, ஸ்க்ரீன் ப்ளே சுத்த வேஸ்ட்டு. டோட்டலாக இந்த படமே ஒரு குப்பை படம். எனக்கு தெரிஞ்சு 10 தேட்டருக்கு போய் ரெக்கமெண்டே நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு விருப்பமான போய் போங்கப்பா, நான் உங்களுக்கு கட்டாய படத்தில் அப்போ எனக்கு ஏழாதையும் பிடிச்சி உங்கள் விருப்பமான படத்துக்கு போங்க, அது உங்கள் மணி, உங்கள் இஷ்டம், உங்கள் ஃப்ரீடம், யாரும் கேட்கல. ஆனால் என்ன அதாவது எனக்கு கேட்டிங்கன்னா இந்த படம் தேட்டருக்கு மெட்டீரியலே கிடையாது. சொல்லப்போ இந்த படம் ஒரு ஓடிடி மெட்டீரியலும் கிடையாது. இந்த படம் எனக்கு லூசு பையனாக இருப்பான்னு தெரியல. படத்தை ஸ்க்ரீன் ப்ளே வஸ்ட்டு, ஒரு படம் படம் ஃபீலே இல்லை. டோட்டலாக இந்த படமே வேஸ்ட். ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது மட்டும் ரொம்ப கடுப்பாயிட்டேன். அங்கங்கே அதான் சொன்னதை கடைசியில் அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபி ஃபைட்னு ஒன்று வரும், அதாவது கேமராங்களை மாற்றி அது மட்டும் கொஞ்சம் ஓகே நல்லா இருந்துச்சு. ஏன்னா கேமராக்கள் கொஞ்சம் மாற்றி அழகாக காட்டினால ஓகே தான். மற்றபடி எந்த ஒரு ஃபைட் சீக்குமே நல்லா இல்லை. பேக் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, பேக் ஸ்டோரியே ஹீரோக்கு பேக் ஸ்டோரி வஸ்ட்டுன்னு சொல்கிறத விட அது ஏற்றுக்க உண்மையில பேக் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்குது. வில்லனுக்கு மட்டும் நல்லா இருந்துச்சு. இன்னும் இந்த படத்தில் பெரிய காரணம் சொல்லணும்னா பேக் ஸ்டோரி காட்டியிருக்காங்க, ஆனால் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நல்லா காட்டுவாங்க. கொஞ்சம் கதை விளக்கம் ரொம்ப டீட்டெயிலிங்காக கதை எதுவுமே இல்லை, மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டானுங்க.
மிஷினு ஃபைட்டு அவ்வளோதான். ஃபைட்டை மட்டும் அங்கங்கே வச்சுட்டு அங்கங்கே மிஷின் பேரில் பேசிக்கிட்டு முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஆர்யாவோட கேரக்டர் ரான்ற கேரக்டருக்கு அவர் செட்டே ஆகல. சொல்லப்போனால் அவர் படத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒரு ராவன் என்ன பண்ணணுமோ அது பண்ணாமல் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு யூஸமாக பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது ஹீரோ ஆர்யாவோட கேரக்டர். டோட்டலாக இந்த படம் வேஸ்ட்டு. எனக்கு தேட்டருக்கு போகிறதுக்கு போது இந்த படத்தை ஓட்டிட்டு வேணாம். இந்த படத்தை நீங்கள் தெரியாது, ஸ்கிப் பண்ணிடலாம். சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளாக வேறு படத்தை போய் நல்ல படமாக பார்க்கணும். இப்போ எல்லைக்கு படம் வந்துருக்கு ரீசெண்டாக, அதுவே பார்த்துக்கணும் போயிட்டு முடியாது. எனக்கு இந்த படம் ரெக்கமெண்டே கிடையாது. தட்ஸ் ஆல் லிவ் கேஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லி எதுவும் கிடையாது. எதுவுமே ப்ளஸ்ஸாக எனக்கு தெரியல. எல்லாம் மைனஸாக தான் இருக்குது. ஸ்டோரியும் சரி, ஃபைட்டிங் சரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் மைனஸ் தான். எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகாமல் இல்லை. 2 முறை நான் செத்தேன் தேட்டருக்கு போயிட்டு கொண்டுட்டானுங்க. உங்கள் விருப்பமாக போங்க, விருப்பம் இல்லைன்னா ஏதாவது பார்த்தப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் பிகாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஆளை போட்டுக்கோங்க. நிறைய தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மூவி ரிவ்யூ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட பார்க்குறேன். தட்ஸ் ஆல் பிகாஸ். பாய்.